Friends, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இந்த பப்ளிக் எக்ஸாமில் மார்க் ஸ்கோரிங் டிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு 50 above மார்க்ஸ் எடுக்கலாம். அதாவது ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் ஒரு 50 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி சார் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கும் அண்டு அவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 90 மார்க்குக்கு மேலே எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னா 90 மார்க்குக்கு மேலே எடுக்கலாம் அப்படின்றதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 90+ மார்க்ஸ் 90 மார்க்குக்கு மேலே எடுக்கணும்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே எழுதி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் பேட்டர்னை வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதில் நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பகுதி 1 பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1லேருந்து கொஷின் நம்பர் 15 வரைக்கும் 1 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு 15 கொஷின் வந்து 1 மார்க் கொஷின் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இயலையும் மொத்தம் 9 இயல் இருக்குது. ஒவ்வொரு இயல்லையும் புத்தகத்துக்கு பின்னால் அந்த ஃபஸ்ட்டு பலவுள் தெரிகன்னு சொல்லிட்டு ஒரு 5 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த புக் பேக் கொஷினை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா, அதாவது மொத்தம் 9 இயல் 9 × 5 45 கொஷின்ஸ் 45 கொஷின் நீங்கள் படிச்சிங்கன்னா 6 1 மார்க் கொஷின் உங்களுக்கு புக் பேக் வந்துடும். சம்டைம்ஸ் 8 கூட வரலாம். 6லேருந்து 8 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸே வந்துடும். மீதி 5 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 5 குறைஞ்சபட்சம் 3 1 மார்க் கொஷின்ஸ் வந்து புக் இன்டீரியர் கேட்பாங்க. இந்த புக்கு இன்டீரியர் அப்படின்னு நம்ம போகும்போது நமக்கு என்னென்னலாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஆசிரியர் குறிப்பு கேட்கலாம். ஒரு நூலினுடைய ஆசிரியர், அந்த நூலினுடைய காலம், இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் இல்லையா. அந்த செய்யுள் பகுதியில் அந்த நூல் அந்த சம்மந்தமாக இருக்கக்கூடிய கேள்விகள் வரும். அப்புறம் இலக்கண குறிப்பு வந்து நமக்கு இந்த 1 மார்க் கொஷினில் கேட்கலாம். இந்த மாதிரி இலக்கணம் சம்மந்தப்பட்ட கேள்விகளும் வந்து 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்டீரியராக கேட்கக்கூடிய கொஷினாக இருக்கும். ஸோ மொத்தம் 11 ஆச்சா. அப்புறம் கொஷின் நம்பர் 12லேருந்து 15 வரைக்கும் இது வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு டைரக்ட் 1 மார்க் கொஷினாக இருக்காது. இந்த 12வது கொஷினுக்கு முன்னால் ஒரு செய்யுள் பாடல் கொடுத்துருப்பாங்க. உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய பாடல் தான் கொடுப்பாங்க. செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாடலை கொடுத்துட்டு, அது மனப்பாட பாடலாக இருக்கலாம், மனப்பாடம் இல்லாத பாடலாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பாடல் வரிகள் அந்த இதில் கொடுத்துட்டு அந்த பாடல் வரிகள்லேருந்து ஒரு 4 கேள்விகள் வந்து கேட்பாங்க. அது சம்மந்தமானது. இதனுடைய ஆசிரியர் யார், இதனுடைய பாவகை என்ன, ஸோ இந்த மாதிரி அந்த பாடல் சம்மந்தமான ஒரு 4 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 11 + 4 15. ஸோ செய்யுள் பகுதியில் நம்ம தரோவாக இருக்கணும். இந்த இன்டீரியர் கொஷினுக்கும் சரி, செய்யுள் பகுதி நமக்கு தரோவாக இருக்கணும், இலக்கண பகுதி நம்ம தரோவாக இருக்கணும். செய்யுள் பகுதியும் இலக்கண பகுதியும் தரோவாக இருந்தோம் அப்படின்னா இந்த 15 மார்க் நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். சரியா? அடுத்து பகுதி 2. இந்த பகுதி 2 பொறுத்த வரைக்கும் கேள்வி நம்பர் 16லேருந்து 21 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள். இதில் 21வது கேள்வி நமக்கு திருக்குறள் மனப்பாட பாடல். இது கம்பல்சரி. 21வது கொஷின் வந்து கம்பல்சரி, கட்டாய வினா. அதை நம்ம கண்டிப்பாக விடையளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷினில் ஏதாவது 3 நாம் சூஸ் பண்ணி எழுதணும். அதில் என்னென்னலாம் நமக்கு வரலான்னா, விடைக்கேற்ற வினா அமைக்க. ஒரு விடை கொடுத்துட்டு அதுக்கான வினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வினாவை கொடுத்துட்டு இது எந்த வகை வினா அப்படின்றதும் சம்டைம்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செய்யுள் பகுதியிலையும் உரைநடை பகுதியிலையும் இருக்கக்கூடிய குறுவினா. புத்தகத்துக்கு பின்னால் இருக்கும் இல்லையா குறுவினா, அதை மட்டும் படித்தாவே போதும். புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய குறுவினாவை ஒவ்வொரு இயல்லையும் தரோவாக படித்தாவே இது நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரியா? அப்புறம் திருக்குறள் மனப்பாட பாடல். கண்டிப்பாக அந்த திருக்குறள் மனப்பாட பாடல் நீங்கள் 2 இயல்லையும் இருக்கக்கூடியது படித்தா மட்டும்தான் இது நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அப்போ இதுக்கு ஒரு 2 மார்க்கு, இந்த 3க்கும் சேர்த்து ஒரு 6 மார்க், ஆக மொத்தம் 8 மார்க். இது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இந்த கேள்வி நம்பர் 22லேருந்து 28 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இது மொத்தம் நம்ம 5 2 மார்க் கொஷின் அட்டன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதியில் வரக்கூடிய குறுவினாக்கள் கேட்பாங்க. ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடிய இலக்கண குறுவினாவை தரவாக படிச்சுக்கோங்க. இது போக மொழிப்பயிற்சி கேள்விகள் ஃபுல்லாகவே இதில் அதிகமாக வரும். மொழிப்பயிற்சி பகுதியில் இருக்குது இல்லையா, அந்த மொழியை ஆள்வோம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, கலை சொற்கள் இருக்குது பாருங்கள், இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் எழுதுறது. ஸோ அந்த கேள்விகள்லாம் இதில் வரும்.
அப்புறம் வந்து இந்த தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்ற வார்த்தை கொடுத்து சொல்லுவாங்க. ஸோ மொழியே ஆள்வோம் பகுதியில் தரோவாக இருந்தால் மட்டும்தான் இதில் நம்மளால் எழுத முடியும். இலக்கண குருவினா அதிகபட்சம் போனால் ஒரு 2 குருவினா கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ மற்றதெல்லாம் மொழிப்பயிற்சி பகுதியில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் வரணும். அப்போ இதில் நம்ம 5 மார்க் நம்ம எடுக்கணும். 5 × 2 10 மார்க் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மொழிப்பயிற்சி பகுதி நம்ம ரொம்பவே தரோவாக இருக்கணும். ஸோ இது டோட்டலாக நமக்கு 18 மார்க். அடுத்து பகுதி 3. பகுதி 3ல் நமக்கு 3 பிரிவாக இருக்கும். இது வந்து 3 மார்க் கேள்வி, எல்லாமே வந்து 3 மார்க் கேள்வி. ஃபஸ்ட்டு இந்த 29 to 31 3 கேள்வி கொடுத்துட்டு 2 எழுதுறது. இதில் என்னென்ன வரும்னா பத்தி வினாக்கள். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 3 கொஷின்ஸ் கேட்பாங்கல்ல, ஸோ அந்த ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். சப்போஸ் அது வரலைன்னா அதுக்கு பதிலாக என்ன கேட்பாங்கன்னா படம் வெளிப்படுத்தும் கருத்து. ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அந்த பிக்சரை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களை வந்து அது சம்மந்தமாக ஏதாவது எழுத சொல்லியிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உள்ளது. பத்தி வினாக்கள் வரலைன்னா தான் இது வரும் மேக்ஸிமம். ஆனால் பத்தி வினாக்கள் தான் வரும். இது போக உரைநடையில் இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் வரும். இந்த உரைநடை சிறுவினா நீங்கள் அட்டன் பண்ணணும்னா முதல் 6 இயல், ஃபஸ்ட்டு 6 இயல் நீங்கள் தரோவாக இருந்தாவே போதுமானது. உரைநடை சிறுவினா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணலாம். அதிகபட்சம் போனால் 7 இயல். இல்லை நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல சார் அப்படின்னு நினைக்கும்போது முதல் 7 இயல், ஏதாவது 7 இயல் படிக்கக்கூடாது. முதல் 7 இயல் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம், சிறுவினா வந்து அட்டன் பண்ணிடலாம். அடுத்து அதே 32 to 34 பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3 கொடுத்து 2 எழுதுறது. இங்கே வந்து நமக்கு செய்யுளுடைய சிறுவினாவும் மனப்பாட பாடலும் வரும். இங்கே சொன்ன மாதிரி தான் முதல் 7 இயலினுடைய சிறுவினாக்கள் செய்யுள் பகுதியில் தரவாக இருந்தீங்கன்னா இந்த சிறுவினா அட்டன் பண்ணிடலாம். இதில் 34வது கேள்வி மனப்பாட பாடல், கம்பல்சரி கொஷின். செய்யுள் பகுதியிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மனப்பாட பாடல் வந்து கேட்பாங்க. ஸோ மனப்பாட பாடல் அட்டன் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு கொஷின் ஏதாவது ஒரு சிறுவினா வந்து எழுதணும். 2 கொடுத்துருப்பாங்க, அதில் 1 எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ நீங்கள் முதல் 6 இயல் நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா செய்யுள் பகுதியினுடைய சிறுவினா வந்து எழுதிடலாம். அடுத்து இதில் 3வது 35, 36, 37 இது வந்து உங்களுக்கு எல்லாமே மொழியை ஆள்வோம் பகுதியிலேருந்தும் இலக்கண பகுதியிலேருந்தும் உங்களுக்கு கேட்பாங்க. இதில் அணி வரும், அழகிடுதல் வரும், இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் வரும், அப்புறம் அதில் பா இலக்கணம் வரும். இந்த 4 கான்செப்டில் ஏதாவது ஒரு 3 கான்செப்ட் கேட்கலாம். கண்டிப்பாக அணி இருக்கும். அணியும் இலக்கண சிறுவினாவும் கண்டிப்பாக வரும். அப்போ இலக்கண சிறுவினாக்கள் நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு அணியும் தரவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அழகிடுதலுக்கு பதிலாக சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க பா இலக்கணம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு வரும். அடுத்து 38லேருந்து 42வது வரைக்கும் இது வந்து 5 மார்க் கேள்வி. மொத்தம் 5 கேள்வி இருக்கும். 38, 39, 40, 41, 42 எல்லாமே எய்தர் டைப்பில் இருக்கும். இது அல்லது அது அப்படின்ற 38னா ஆல ஒரு கொஷின் இருக்கும், ஆவணாவில் ஒரு கொஷின் இருக்கும். 39ல் ஆனாரில் ஒரு கொஷின் இருக்கும், ஆவணாவில் ஒரு கொஷின் இருக்கும். அப்போ ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு மொழிப்பயிற்சி தான், மொழிப்பயிற்சி பகுதியில் இருக்கக்கூடியது தான். மொழிபெயர்ப்பு வரும். ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க தமிழில் இங்கிலீஷில் கொடுத்துட்டு தமிழில் மாற்றி நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத சொல்லுவாங்க, அது வரலாம். அப்புறம் கடிதம் வரும். முதல் 6 இயல் கடிதங்கள் நீங்கள் வந்து தரவாக இருந்தீங்கன்னா கடிதம் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து படிவம், ஒரு 4 படிவம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த 4 படிவங்கள் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா படிவம் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து காட்சியை கவினுரை எழுதுக. ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அந்த பிக்சரை வச்சு ஒரு கவிதை எழுத சொல்லியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு சென்டென்ஸாக எழுதுனா போதும். பட் இங்கே அப்படி கிடையாது, ஒரு கவிதையாக எழுதணும். பட் நம்ம அட்டன் பண்ணிடலாம், அது ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். அப்புறம் பாணயம் பாராட்டல் வரும். அப்புறம் செய்யுளினுடைய நெடுவினா இதில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 5 கொஷின் வரும். 5 × 5 25 மார்க். இதில் வந்து மொழியை ஆள்வோம் பகுதியில் தான் உங்களுக்கு அதிகமான கேள்விகள் வரும். அடுத்து லாஸ்ட்டு பகுதி 5 கேள்வி 43, 44, 45 நெடுவினா 8 மார்க் கேள்வி. உரைநடையிலேருந்து ஒரு நெடுவினா வரும், துணைப்பாடத்துலேருந்து ஒரு நெடுவினா வரும், அப்புறம் பொதுக்கற்றை. இந்த மாதிரி 3 நெடுவினாக்கள் கேட்பாங்க. இப்போ முதல் 6 இயலில் இருக்கக்கூடிய உரைநடை நெடுவினா, துணைப்பாடம் நெடுவினா இதெல்லாம் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நெடுவினாவும் அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதில் எல்லா கான்செப்ட்டுமே நீங்கள் எழுதிடலாம். 1 மார்க் மட்டும் ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1 மார்க்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அவுட் ஆஃப் 100க்கு அபோவ் 90 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? இதுவே ஸ்லோ லேர்னர் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா 50+ மார்க்ஸ் நான் எடுக்கணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ட்ரிக் வந்து இந்த பக்கம் நான் கொடுத்துருக்கேன்.
இப்போது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக் பேக் கொஸ்டின் ஒவ்வொரு இயலில் இருக்கக்கூடிய புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பலவுள் தெரிக 5 கேள்வி இருக்கும். அப்போ 9 இயலையும் நம்ம படிச்சிட்டோன்னா அதுலேருந்து நம்ம 6 மார்க்கு குறைஞ்சபட்சம் 6 மார்க் வந்துடும். அப்போ 6 மார்க் நம்ம எடுத்துடலாம். அப்புறம் 9 இயல்லையும் இருக்கக்கூடிய குறுவினாக்கள், செய்யுள் குறுவினா, இலக்கண குறுவினா, உரைநடை குறுவினா, துணைப்பாட குறுவினா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், தரோவாக இருந்தோம் அப்படின்னா 16 to 21 வரக்கூடிய கான்செப்ட்டு எக்ஸப்ட் திருக்குறள் மனப்பாட பாடலை தவிர மீதி 3 கொஸ்டின் நம்ம எழுதிடுவோம். அப்போ 6 மார்க் ஆச்சு. அப்புறம் இந்த மொழிப்பயிற்சி பகுதியில் இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா, மொழிப்பயிற்சி பகுதி ப்ளஸ் இலக்கண குருவி நான் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லா கான்செப்ட் நம்ம தரோவாக படிக்கணும் கண்டிப்பாக. அதில் ஈஸியானதாக எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 மார்க் வந்துடும். இந்த 10 வினாக்கள் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின் கொடுக்குறது. அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எதில் தான் இருக்கும், அந்த பேராகிராஃபில் தான் இருக்கும். அப்போ அதில் ஒரு 3 மார்க். படிவம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக உள்ள கான்செப்ட்டு 4 படிவமும் ஈஸியானதான், எப்படி படிக்கிறது சொல்லிட்டு தரவாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா அதில் ஒரு 5 மார்க் வந்துடும். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சிறுவினாவுமே செய்யுள் சிறுவினா, உரைநடை சிறுவினா, இலக்கணம் சிறுவினா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து முதல் 4 இயல் நம்ம தரவாக படிச்சுக்கிறோம். முதல் 4 இயல் தரவாக படிச்சிங்கன்னா இங்கே ஒரு சிறுவினா அட்டன் பண்ணுற மாதிரி வருது, இங்கே ஒரு சிறுவினா அட்டன் பண்ணுற மாதிரி வருது, அப்புறம் இங்கே ஒரு சிறுவினா அட்டன் பண்ணுற மாதிரி வருது. மொத்தம் 3 சிறுவினா வருதா. இதில் குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா 2 சிறுவினா அட்டன் பண்ணிடலாம், 6 மார்க். மொத்தம் 3 சிறுவினா எழுதுகிற மாதிரி வருது. முதல் 4 இயல் மட்டும் நம்ம படித்தோன்னா கண்டிப்பாக 2 சிறுவினா அட்டன் பண்ணிடலாம். அப்போ 6 மார்க். அப்புறம் இந்த காட்சியை கவினுரை எழுது, ஒரு பிக்சரை கொடுத்துட்டு கவிதை நடையில் எழுத சொல்லியிருப்பாங்க. நம்ம எழுதுறது தான் கவிதை, நம்ம எழுதுனாவே மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ அது ஒரு 5 மார்க். அப்புறம் மனப்பாட பகுதி, மனப்பாட பகுதியில் செய்யுள் பாடலுக்கு 3 மார்க்கு, திருக்குறளுக்கு 2 மார்க்கு. தயவு செஞ்சு மனப்பாட பகுதியில் நல்லா தரவாக படிச்சுருங்க, அது ஒரு 5 மார்க். அப்புறம் கடிதம் முதல் 5 இயலில் இருக்கக்கூடிய கடிதங்கள் படிங்க, அது ஒரு 5 மார்க் வந்துடும். நெடுவினா இந்த இயலில் இருக்கக்கூடிய நெடுவினாக்களை மட்டும் தரவாக படிங்க. 1, 2, 3, 8 செய்யுள் நெடுவினா, உரைநடை நெடுவினா, துணைப்பாடம் நெடுவினா, இந்த 3 நெடுவினாவும் இந்த 4 இயலில் உள்ளதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நெடுவினா நீங்கள் அட்டன் பண்ணலாம். சம்டைம்ஸ் 2 கூட என்ன பண்ணணும் நமக்கு வந்துடும். அப்போ ஒரே ஒரு நெடுவினா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துடலாம். இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா 59 மார்க் வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும். சப்போஸ் லக்கு இருந்து 2 நெடுவினாவும் வந்துருச்சுன்னா கூட நீங்கள் 67 மார்க் வரைக்கும் என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். சரியா? ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கிறேங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.